சென்னை கோயம்பேடு அருகே ஒரு நாள் தூய்மை பணியாளராக மாறிய அதிமுக கவுன்சிலர் குப்பை வண்டியை தானே இயக்கி வீடு வீடாக சென்று குப்பை சேகரித்தார். சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் 145வது வார்டில் கவுன்சிலராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த சத்யநாதன். இவர் தனது பகுதிக்கு மாநகராட்சி வழங்கிய 2 குப்பை அள்ளும் மின்சார வாகனங்களின் சேவையை இன்று தொடங்கி வைத்தார். 2 வாகனங்களையும் தானே இயக்கி ஆய்வு செய்த சத்யநாதன் பின்னர் ஒரு நாள் தூய்மை பணியாளராக மாறி வீடு வீடாக சென்று குப்பை சேகரித்தார். தூய்மை பணியாளர்களை நோய்கள் முன்னவே தடுக்கும் மருத்துவர்கள் எனவும் அவர்களை சகோதர சகோதரிகளாக நினைத்து மரியாதையாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாகனங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்குதான்னு பாக்கிறதுக்காக நானே தம்பி கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு வாகனம் ஓட்டினேன். இவங்களும் உண்மையிலே ஒரு மருத்துவர் தான். இவங்க தூய்மை மருத்துவர்கள். இவங்க அந்த குப்பையெல்லாம் அகற்றலன்னு சொன்னா தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் ஏற்பட்டு பல்வேறு நோய்களுக்கு அதுவே வழிவகுக்கும். பொதுமக்களும் சில பேர் கொஞ்சம் அது தவறுதெல்லாம் நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஆனா சொல்றாங்க குப்பைக்காரன்றாங்க, குப்பை வண்டின்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். அவங்களே அன்போட ஆனா வாங்கண்ணா வீட்டுல குப்பை இருக்குதுண்ணா அப்படின்னு கூப்பிடணும். அவங்களே தூய்மை பணியாளர்னா வாங்கண்ணான்னு கூப்பிடணும்.